சிக்கன் குழம்பு செஞ்சே போர் அடிக்குதா அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த காடை குழம்பு செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு லவங்கம் தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு அது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளியை சேர்த்திக்கோங்க. அடுத்து 2 தக்காளியை பச்சையாக மிக்சியில் அடிச்சுட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திட்டு பச்சை வாசனை போக இதை நல்லா வணக்கி விட்டுருங்க. இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கறி மசால் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு அடுத்து சிக்கன் மசாலாவையும் சேர்த்து இதை நல்லா வணக்கி விட்டுடுங்க. இப்போ இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 காடையை 4 பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதையும் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மசாலாவெல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுடுங்க. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரை மூடி தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி அதையும் சேர்த்திட்டு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான காடை குழம்பு ரெடி ஆகிடும்.